78வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். சத்தியமூர்த்தி பள்ளியில் மட்டும்தான் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்பதனை அவ்வப்போது காண முடிகிறது. வெயிலிலே அமர்ந்திருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் ஓரமாக பேசுறீங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேட்கல என்ன தெரியுதா? இப்ப என்ன பாட்டு பாடலாம்? சரி, தமிழகத்தோட சூப்பர் ஸ்டார் யாருப்பா? சத்தமா? இளைய தளபதி, அல்டிமேட் ஸ்டார், தலை தலை ஒண்ணு கேட்கல. பொம்பளை தெரியா? தலைனா யாருமா? லேடி சூப்பர் ஸ்டார் யாரு? அதேப்பா பயில பாரு. இந்தியா வல்லரசு யாரு சொன்னது? இந்தியா எப்பயே வல்லரசு ஆயிடுச்சுங்க. சரி, இஸ்ரோவோட முன்னாள் சேர்மன் யாரு? இஸ்ரோ தெரியுமா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். வானத்துல அந்த நட்சத்திரங்களுக்கு பக்கத்துல எல்லாம், நிலாவுக்கு பக்கத்துல எல்லாம் ராக்கெட்டுக்கு மேல செயற்கைக்கோளை வச்சு நம்ம என்னென்ன பண்றோம்னா பாத்துட்டு இருக்காங்கல்ல, அப்படி ஒரு குரூப் இருக்கு. முதல்ல சொன்னீங்கல்ல, ரஜினி, விஜய், அஜித், நயன்தாரா, இவங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு காசு. இவங்க நம்ம போய் பார்த்தா தானே, தேர்தல் போய் பார்த்தா தானே அவங்களுக்கு காசு. அடுத்து சொன்ன இஸ்ரோவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தான் காசு. நாளைக்கு நம்ம எல்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகளா மாறணுமா, இல்ல யாரோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம எல்லாம் பிள்ளைகளா இருக்கணுமா? யார் சம்பாதிக்கிறேன்? எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறேன்? நம்ம இப்ப ரீசெண்டா ஒரு ஏழை வீட்டுல ஒரு கல்யாணம் பாத்திருக்கீங்களா? பேப்பர்ல பாத்தீங்களா? ஏழை வீட்டு கல்யாணம்மா, அம்பானின்னு சொல்லுவாங்க ஒரு ஏழைய. பாத்தீங்களா? பேப்பர்ல பாத்தீங்களா? டிவில எல்லாம் பாத்தீங்களா? சும்மா ஒரு 5000 கோடி கல்யாணம் பண்ணாரு. எவ்வளவுக்கு? 5000 கோடிக்கு கல்யாணம் பண்ணாரு. இப்ப ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, அம்பானி பணக்காரரா இல்ல நம்மள மாதிரி ஆட்கள் பணக்காரரான்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. என்ன புள்ளி விவரம் சொல்லுது தெரியுமா? அவருடைய சொத்து மதிப்பு 5 லட்சம் கோடி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேங்க. அவருடைய சொத்து மதிப்பு 5 லட்சம் ரூபாய். அவர் அதுல 5000 ரூபாய் கல்யாணம் பண்ணியிருக்காரு. 5 லட்சம் கோடியில 5000 கோடி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதாவது 5 லட்சம் ரூபாயில 5000 ரூபாய் கல்யாணம் பண்ணியிருக்காரு. நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்ப உங்க அம்மா உங்க வீட்டுல உங்க தாத்தா பாட்டிகள் எல்லாம் கேட்டு பாருங்களேன். உங்க அம்மாக்களை கட்டி கொடுக்கும் பொழுது அவருடைய சொத்து மதிப்பு 10,000 ரூபாய் தான் இருந்திருக்க. கூட 25,000 கடன் வாங்கியிருப்பாரு. இன்னொரு 50,000 கடன் வாங்கியிருப்பாரு. கடன் வாங்கி 75,000 ரூபாய் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. சொத்து மதிப்பு அவர் 10,000 தான். ஆனா அவர் கல்யாணம் பண்ணது 75,000 ரூபாய்க்கு. அப்ப பணக்காரர் உண்மையில யாரா? சத்தமா சொல்லுங்க. நம்மதான் பணக்காரர். அம்பானி பணக்காரர் இல்ல, நம்மதான் பணக்காரரு. என்ன, அம்பானி தாங்கிட்ட இருந்த சொத்துல கல்யாணம் பண்ணாரு, நம்ம கடன் வாங்கி கல்யாணம் பண்றோம். எது நல்லது? கடன் வாங்கி கல்யாணம் பண்றது நல்லதா? கடன் வாங்கி கல்யாணம் பண்றது நல்லதா கேட்டதா? கடன் வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க சொத்துல கல்யாணம் பண்ணணும். அப்ப அம்பானி அளவுக்கு நீங்க சம்பாதிங்க, அப்ப நீங்க கல்யாணம் பண்ணுங்க. பண்ணலாம், பண்ண முடியாதா? அதுக்கு நம்மள மாதிரி ஏழப்பட்ட பிள்ளைகள்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? மூலதனா. நம்ம கிட்ட சொத்துக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற சொத்து என்ன? நம்ம கிட்ட உள்ள சொத்து என்ன? ஒண்ணு கேட்கல. இந்த பக்கம் பிள்ளைகளுக்கு சொத்து இல்லை. நமக்கு உள்ள சொத்து என்ன? மூளை, படிப்பு. நல்லா படிச்சா நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. கொஞ்சமா படிச்சா நிறைய வேலை, கொஞ்சம் சம்பளம். நிறைய படிச்சா கொஞ்சம் வேலை, நிறைய சம்பளம். எது வேணும்? நிறைய படிக்கிறதா கொஞ்சமா படிக்கிறதா? நிறைய படிக்கணும். நிறைய படிக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஆரம்ப கல்வி சரியா இருக்கணும். இந்த பாபாக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கு. இப்ப வந்து இந்த பேச்சு பட்டியல இப்பெல்லாம் ஒரு பையன் வந்து ஆண்ட்ரூஸ் 6வது படிக்கிறான். அவர் கை கட்டுங்க பாவனுக்கு. ஆண்ட்ரூஸ்க்கு இந்த வயசுல நான் இப்படி பாடி லாங்குவேஜ போட்டு இப்படி பேசுறதுக்கும் 6வது படிக்கும் பொழுது இதுதான் ஹவுஸ் நம்பர்னா இவர் தான் கப்பல் ஓட்டினார்னு சொல்லி பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த படிப்பை கொடுத்தது சத்தியமூர்த்தி பள்ளி. அந்த படிப்பை கொடுத்தது யாரு? அப்போ மற்ற பள்ளிகளுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற பள்ளிகள்ல டான்ஸ் நல்லா ஆடுன, ஃபேஷன் ஷோ நடத்தின,
பிள்ளைங்க, 5வது படிக்கிற பிள்ளைன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வயசு 11 வயசு ஒரு குழந்தை. அந்த பிள்ளை பேரு ரியா, ரியா புல்லோஸ். அந்த பிள்ளை பேரு என்ன? ரியா புல்லோஸ். அந்த பிள்ளைக்கு ஆரம்பத்துல இருந்து ஓட்டப்பந்தயம்னா ரொம்ப ஈடுபாடு. உங்களுக்கு எல்லாம் படிக்கணும்னு ஈடுபாடு இருக்குல்ல? இருக்கா இல்லையா? படிக்கணும்னு இருக்கா இல்லையா? என்ன அவருக்கு இல்லையா? சொல்ல படிக்கணும்னு ஈடுபாடு இருக்குல்ல? அது போல அந்த குழந்தைக்கு ஆரம்பத்துல இருந்து ஓட்டப்பந்தயத்துல ஈடுபாடு. ஆனா அவங்க அப்பா வந்து ரொம்ப வறுமையில கஷ்டப்படுறாரு. அம்மா வந்து வீட்டு வேலை பாக்குது. அந்த பிள்ளை ஓடணும்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு காலுக்கு என்ன வேணும்? சத்தமா ஆனா அந்த பிள்ளைங்க அந்த ஷூவை வாங்கி கொடுக்க கூட அவங்க அம்மா அப்பாவுக்கு முடியல. அந்த அளவுக்கு வறுமையில இருக்காங்க. டெய்லி கொஞ்சம் காசு அவங்க அப்பா கொண்டு வருவாரு. அதை வச்சு சோறு சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. அடுத்த காலை வேலைக்கு போனா தான் சாப்பாடு. ஆனா அந்த பிள்ளைக்கு உள்ளுக்குள்ள ஒரு சொல்லிட்டே இருக்கு, நம்ம எப்படி ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சிடலாம், ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சிடலாம். இப்போ ரீசெண்டா அந்த அருணாங்கிலேயே அந்த அந்த ஊர்லயே இப்போ பள்ளிகளுக்கு இடையான கேரம் போர்டு போட்டியெல்லாம் நடந்துச்சுல, கேரம் போர்டு செஸ் எல்லாம் நடந்துச்சு. அது மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டுல பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய அளவிலான ஓட்டப்பந்தய போட்டி நடக்கிறதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு பள்ளியில இருந்து சிறந்த ஆட்களை கொண்டு போய் அங்க உடனும் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த ரியா புல்லோஸ் அப்படிங்கிற அந்த குழந்தையை கூட்டு போறாங்க. கூட்டு போனா அந்த பிள்ளைக்கு காலில் என்ன இல்ல, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. சும்மா சிரிப்பாங்கல்லப்பா எல்லாரும். காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க? சிரிப்பாங்க. அது மாதிரி இந்த பிள்ளைய பார்த்து ஐயோ இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் இல்லையே, சில பேர் பரிதாபப்படுறாங்க, சில பேர் சிரிக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? நம்ம இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும். ஜெயிச்சுதான் நம்ம வீட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் குறிப்பா நம்மளுடைய பள்ளிக்கூடத்துக்கும் பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இந்த புண்ணுக்கெல்லாம் கட்டுவாங்கல்ல பேண்டேஜ். ஒரு புண்ணு வந்துச்சுன்னா காலில் கட்டுவாங்கப்பா பேண்டேஜ், கையில காலையில இப்படி நீட்ட நீட்டமா